அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம லாஸ்ட் வீக் வந்துட்டு இஏ வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இதில் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டிங் வந்துட்டு என்னோடய ஓன் பர்பஸ்க்காக நான் எனக்காக செஞ்சுக்கிட்டது. இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணியிருக்குன்றதை பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நவம்பர் 28 வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த அக்கௌண்ட்டில். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வரைக்கும் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னா $743 வந்துட்டு நெட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ $743 வந்துட்டு நெட் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு நியர் டு $2,000 $2,300 அந்த மாதிரி தான் அதோட நெட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அப்படியே சிங்கிள் ஷாட்டில் போடலை. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு $500 தான் ஆட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எவ்ரி மந்த் வந்துட்டு ஒரு $500 வந்து போடணும் அப்படிங்கிற கான்செப்டில் வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அரௌண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு $2,000 பக்கம் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். $2,300 சம்திங்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜாக. இவன் பண்ண ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு $300 to $400 வந்து பண்ணுவான். 250 288 200 இப்போ வரைக்கும். ஸோ அப்போ பார்த்துக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 3 months ஆச்சு. ஒரு 3 monthsல ஒரு $743 வந்துட்டு நெட் ரிசல்ட். இப்போது லாஸ்ட் வீக் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்றதை காட்டுறேன். ஸோ இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $100 வந்து பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு 30 days அப்படின்னு சொல்லி கணக்குப்படுவோம். ஸோ 30 daysோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு $10 அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டே இருக்கும். கன்சிஸ்டன்சியாக ஸ்ட்ராட்டஜி வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அந்த மாதிரி தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எனக்காக எழுதியிருக்கேன். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னம்னா, நீங்கள் ஃபாரெக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ணுங்கள். அது மேபி இண்டிகேட்டர் பேஸ்லேயும் இருக்கலாம், இல்லை ஒரு மணி மேனேஜ்மெண்ட் பேஸில் இருக்கலாம், இல்லை என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை போட்டிங்கன்னா லைஃப் லாங் இது வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஓவர் ட்ரேட் எடுக்கணும், இல்லைனா ஓவர் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் பண்ணவே தேவையில்லை. இதை நீங்கள் நான் பர் டே வந்து ஒரு $10 இல்லை $20 சொல்லும்போது உங்களுக்கு கம்மியாக தெரியும். ஆனால் கியூமுலேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு $700 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருசாக தெரியும். ஸோ இதுதான் இதில் விஷயம். ஸோ இந்த $743 பண்ணுறதுக்கு நான் எதுவுமே பண்ணலை. என்னோடய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சர்வருக்கு மட்டும் பே பண்ணுறேன். அந்த சர்வர் காஸ்ட்டு மட்டும்தான் இதோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். 3 மாதம் சர்வர் காஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 6,000 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு அவன் பண்ண ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நியர் டு ₹90 வைங்களேன். போட்டோம்னா ஒரு கேல்குலேஷன் போட்டு பார்த்தலாம், வெயிட் பண்ணுங்கள். $743 into ₹91 எக்ஸ்என்எஸில் வந்து பேய்ட்டு வருது. 91 to 92 வந்து வருது. ஸோ ஒரு 67,600 வந்துட்டு பண்ணியிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு $2,000 அப்படின்னம்னா எனக்கு வந்து ஒரு 30% வரைக்கும் இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். இவன் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு $4,000 to ஒரு $4,500 வரைக்கும் ரிட்டர்ன் எடுத்து தரும். ஆவரேஜ் இயர்லி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும், அதில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கொண்டு வரணும், அதை எப்படி நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் செக்ஷனில் வந்து கமெண்ட் போடுங்க, லைக் பட்டன் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிட்ட ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை ஆட்டோமேட் பண்ணணும், ஈஸியாக பில்ட் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து செஞ்சு தர முடியும். எக்ஸ்என்எஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ சம் இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து சென்ட் பண்ண முடியும்.